விக்ரம், என்னை மன்னிச்சிடுங்க. இது ஒரு ரவுடி குடும்பம். நீங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க. இல்லை இல்லை, நீங்களாம் அதை நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்க. நான் எதுவும் எடுத்துக்கல. சரி வாங்கப்பா, சாப்பிட போலாம். வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்கல்ல. டாக்டர் விக்ரம், உங்ககிட்ட ஒரே ஒரு கொஷின் கேட்கணும். எதனால் விஷ்ணுவை லவ் பண்ணீங்க? இது என்னடா கேள்வி இது? நீங்க எல்லாரும் இவ்வளோ கேட்டும் அவர் அமைதியாவே இருக்காரே. சரி, எப்படி உங்களுக்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு? ஆமா, நீங்க எப்படி அவள்கிட்ட லவ் சொன்னீங்க? உங்களுக்கு அவள்கிட்ட என்னதான் பிடிச்சிருக்கு? அது ஏ விஷ்ணு, இவர் தான் அவரா? நான் கேள்விப்பட்டதை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காரே. ஹே, இவர் தான் டெவிலா? ஒரு அழகான டாக்டர் தான் லவ் பண்ணிருக்க விஷ்ணு. நாங்களாம் விஷ்ணுவோட ஃபியான்சி வரான்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் ஓடியாந்தோம் பார்க்கறதுக்கு. தள்ளுங்கடி எல்லாம். உங்க மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு போங்க. என்னால நைட்ல சரியா தூங்கவே முடியலப்பா. என்னன்னு கொஞ்சம் செக் பண்றியா என்ன? நான் அவர் கூட போட்டோ எடுத்துக்க போறேன். முடியாது. ஆமா, எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே புரியுது. நீங்க என்கிட்ட எதனால என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லையே. என்ன? விக்ரம் இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணான். அவன் விஷ்ணு கூட தான் இருக்கானா. அப்பாடி, அவளை பார்த்துட்டானே ஒரு வழியா. அப்புறம் 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 என்ன? நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல உங்க கூட வந்துறேன்னு. ஆனா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லல. எனக்கு அதுல விருப்பம் இல்லை. சாரி. சரி. ஹே கௌரி. நவீன், நான் சொன்னேன்ல என்னோட நியூ பாய் ஃப்ரெண்ட், அது இவன் தான். என்ன? இவன் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? ஆமா. நான் உன்னை கேட்கட்டா? என் பொண்ணு எப்படி ஒர்க் பண்ணுறா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்பனா, ஆனால் இப்போ அவள் தான் சூப்பரான நர்ஸ். நிஜமாவா? அவள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணான். அப்போது அந்த கிளப்பில் ஏதோ காம்படிஷன் வச்சுருந்தாங்க. அதில் அவளோட கிளப்லேருந்து ஒரு பையன்தான் ஜாயின் பண்ணோம். அவனால் ஜாயின் பண்ண முடியல, ஏதோ அடிபட்டுருச்சுன்னு. அதுக்கு பதிலாக இவ தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அது ஒரு ரிலே ரேஸ் தான். நாங்களும் போகாதன்னு சொன்னோம். ஆனால் அவள் விடாமுயற்சியாக அதில் நான் போயே ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போனான். கஷ்டப்பட்டு ஓடினான். ஒரு வழியாக ஜெயிச்சிட்டா. அவள் எப்பயுமே இப்படிதான். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு அவள் அடம்பிடிச்சானா கண்டிப்பாக எப்படியாச்சும் போராடி அவளே ஜெயிச்சிருவா. ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டானா ரொம்ப கஷ்டப்படுவா, ரொம்ப போராடுவா. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டோமோ? ஏங்க, நாம கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கலாம். அவங்க வீட்டுக்கு போட்டோம். விஷ்ணு கூட்டு போவா. சரி. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் என்ன எதனால பிடிக்கும், என்னென்ன பிடிக்கும்னு சொல்லவே இல்லை. நான் எப்படி அந்த சுச்சுவேஷனில் சொல்ல முடியும்? சரி, அப்படின்னா இப்போ சொல்றீங்களா? சரி விடுங்க, வேணாம். சாரி. நீங்க நைட் என்னவோ லைட்டா குளிர்ற மாதிரி இருக்கு தானே? நம்ம திரும்ப போகணும். ஆனா நான் ஆல்ரெடி ஜாபை ரிசைன் பண்ணிட்டேனே. டாக்டர் கௌஷிக் இருக்கார்ல, அவர் இதை பற்றி டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்ன? அங்கே இருக்க எல்லாருமே நீ திரும்ப வரணும்னு ஆசைப்படுறாங்க. நிஜமாவா? எனக்கு தெரிஞ்சு உன்னை விட பெட்டரான ஒரு பர்சன் வேற யாரும் கிடையாது. உண்மையாவா சொல்றீங்க? என்ன? அப்ப நம்பல? சரி சரி, நம்புறேன். உங்க வாயில வந்துச்சே. என்ன டைரக்டர் இன்னுமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு? டைரக்டர் என்ன இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? டைரக்டர், உங்களுக்கு என்னாச்சு? நல்லா இருக்கேன், ஆனா அந்த இன்ஜெக்ஷன் மட்டும் போடணும். இப்போ நான் நல்லா இருக்கேன். நீங்க எதுக்கு மார்ஃபின் எடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, அது 4th ஸ்டேஜ். அதான். நான் நல்லா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. என்னோட ஒய்ஃப் இறந்துட்டா. என்னோட பசங்களும் தனியாக வாழ கற்றுக்கிட்டாங்க. அதனால எனக்கு இப்போ எந்த கடமையும் இல்லை. அதனால உங்களோட நம்பிக்கையை விட்டுருவீங்களா? நான் நம்பிக்கையெல்லாம் விடலை, நான் அதை ஏற்றுக்கிட்டேன். டாக்டர் விக்ரம், நீங்கள் எதனால் டாக்டர் ஆனீங்க? என்னோட பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை என்னோடது. இது ஒரு சின்ன கிளினிக். இங்கே எல்லா பேஷண்ட்டையும் சரி பண்ணிட முடியாது. சின்ன சின்ன சிம்டம்ஸோடு வர பேஷண்ட்டை தான் என்னால் சரி பண்ண முடியும். நான் இங்கே இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே சாக போகிற பேஷண்ட்காக தான். அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். எல்லாருமே திடீர்னு ஒரு நாள் சாக தானே போகிறாங்க. அதனால் நான் சாக போகிறத நினச்சிதான் கவலைலாம் படலை. அதை நான் ஏற்றுக்கிட்டேன். நான் சாகிறதுக்குள்ளே எனக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பண்ணுமோ, நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் பண்ணிடுவேன். இந்த மாதிரியே நினைக்கிறவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே நிம்மதியாக சாகணும்ல.
நிம்மதியாக சாகணுமா? இன்னும் எத்தனை நாள் நான் இப்படி கண்டினியூ பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. விஷ்ணு, சொல்லுங்க. உனக்கு அங்கே ஒர்க் இருந்துச்சுன்னா நீ அங்கேயே போ. ஆனால் நீ நிறைய கற்றுக்கணும், அதுக்கான பிளேஸ் இது இல்லை. டாக்டர் விக்ரம், உங்ககிட்ட யார் வாழணும்னு ஆசைப்பட்டு கேட்குறாங்களோ அவங்கள காப்பாற்றிடுங்க ப்ளீஸ். கண்டிப்பாக. சாரி, என்னோட ஃபேமிலி எப்பயும் இப்படி தான். உனக்கு சூப்பரான ஃபேமிலி கிடச்சிருக்காங்க. அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்யூ டாக்டர். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களை பார்க்காம நான் ரொம்ப லோன்லியாக இருந்தேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட என்னோட ஃபீலிங்ஸை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என் கூட இல்லாமல் நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது டாக்டர். இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் என் கூட இருக்கீங்க. இனிமேல் நான் எப்பயும் உங்களை விட்டு போகவே மாட்டேன். ஆனால் ஒரு நிமிஷம், நம்மளை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? சும்மாதான் அவர் எங்களை பற்றி என்ன பேசுகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க வேணாம், நீங்கள் கிளம்புங்க. நீ என்னடி இங்கே பண்ணுற? நான் சும்மா பேசுறதுக்கு தான் வந்தேன், நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு. சரி சரி போகிறோம். ஐம் ரியலி சாரி டாக்டர். சரி நீ மேலே படுத்துக்கோ, நான் கீழே படுத்துக்கிறேன். டாக்டர் நீங்கள் மேலே படுத்துக்கோங்க. இல்லை இல்லை வேண்டாம், அப்படி நம்ம ஒன்றா படுத்தா ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன். நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோ. முடியாது, நான் உங்கள் கூட தான் படுப்பேன். இனிமேல் நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன் எப்பயும். இடியட். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நான் உங்களை விட்டு போனதுக்கு சாரி. வெறும் சாரி மட்டும் சொன்னால் பத்தாது. இன்னைக்கு நமக்கு மீட்டிங் இருக்குல்ல? ரூம் 712ல் சாவித்ரி பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள மானிட்டர் பண்ணணும். என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். நாங்கள் சும்மா உன்னை வெறுப்பேத்தன விஷ்ணு. ஹே பிரின்ஸ், வெல்கம் பேக். ஆமாம், எப்படியோ நீ வந்துட்ட. சரி சரி, எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? ஆமாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னங்க? சோனியா, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? விஷ்ணு, இந்த டிபார்ட்மெண்ட்லேயே நீ தான் எனக்கு பெஸ்டி. நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன். இவங்களோட இந்த ஹாப்பி என்னோட கண்ணை மறைக்குது. ஆமாம், என்னதான் நடந்துச்சு உங்களுக்குள்ள? டாக்டர் தான் விஷ்ணுவோட ஃபேமிலியை மீட் பண்ணிட்டார்ல. ஓ, அதை தவிர வேற ஒன்றும் நடக்கலையா? சரி சரி, எனக்கு தெரியும் ஒன்றும் நடந்திருக்காதுன்னு. வாய மூடுடா. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இது வரைக்கும் ஒன்றும் நடந்தது இல்லையே. விஷ்ணு திரும்ப வந்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆனால் உங்ககிட்ட சாரி சொல்லணும். எதுக்கு? நான் விஷ்ணு கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவள் உடனே என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஓ, இதெல்லாம் நடந்திருக்கா? நீ நிஜமாவே ஹானஸ்டாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான்டா. நல்லா மாறிட்டடா. ஆனால் அவள் ஓகே சொல்லலன்னு நான்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. நவீன், எனக்கு தெரியும் நான் உனக்கு ஏற்றவன் இல்லை. என்கிட்ட சொந்தமாக வீடு இல்லை, ஆனால் நிறைய காசுலாம் சேர்த்து தான் வச்சுருக்கேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கௌரி. இப்படிலாம் சொன்னால் பத்தாதா? நீ இப்படி சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் உனக்கே தெரியும், வார்த்தையால் எதுவுமே பண்ண முடியாது. ரியாலிட்டியை ஓவர் கம் பண்ணி வர முடியாதுல்ல. என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கே தெரியும்.